தோழர்கள் பரப்பு நல்லாளர் இயக்கம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அப்படி படிப்படியா அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரக்கூடிய நோக்கம் அதெல்லாம் பார்த்து தெரியாது. பின்னாடி சொல்றாரு வகுப்புரிமை பற்றி ஒரு வரையறை தெளிவா அழகா சொல்றாரு. தெரியாது சாதி என்னும் சூழ்நிலையில் பிரிந்திருக்கும் இந்த சமுதாயத்தில் கல்வி, தொழில், வணிகம் அனைத்தும் சமமான பங்கீடு முறையில் பிரிந்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னு இங்க அழகா தெரியாது சொல்லியிருக்காங்க. இந்த சமூகத்தில் எந்த அடிப்படையில அவங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ, உரிமை மறுக்கப்பட்டிருந்தோ அதன் அடிப்படையில எல்லா உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஆணையர் சொல்லுவாரு 100% இடப்பங்கீடு எல்லா துறையிலும் சரி. அது பார்ப்பனர் இடம் உண்டு, பார்ப்பன இடம் உண்டு. எல்லா அடிப்படையில் மக்கள் தொகை அவருக்கு எந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அவர் 3% இருக்கிறார்களோ 4% இருக்கிறார்களோ என்ன சதவீதம் அந்த அடிப்படையில் தான் மேல்தட்டு உயர் கல்வியிலும் சரி உயர் பதவியிலும் சரி எல்லா அதிகாரத்திலும் அடிமட்ட எல்லா பணியும் எல்லா இடங்களிலும் எல்லா விகிதாச்சார பங்கீடு அவசியம் இருக்கணும்னு சொல்றாங்க. இட ஒதுக்கீடுனாவே ஐயா ஒதுக்க அதே ஒதுக்கு இட ஒதுக்கிறது யார் ஒதுக்குறது இடம் பங்கீடு தான் தவிர பங்கு தான் தவிர இதுல ஒதுக்கீடுங்கிறது யாருக்கும் கேட்பதில்லை. நம்ம உரிமை என்பது மிக தெளிவா சொல்வார். அதன் அடிப்படையில அப்புறம் ஆணையத்தை அது ஒரு கொள்கையாவே செயல்பட்டாரு. தன்னுரிமை தேசியம் இன்னும் மார்க்சியம் பற்றி இதெல்லாம் பல்வேறு கோணங்கள் மார்க்சிய பிரியாளர் கட்சி கொள்கையாக ஆணையத்தை வலியுறுத்தினாலும் கூட அது சிறு வெற்றி கண்டவர் அத்துறை என்று சொன்னா வகுப்பாரி தான் பெற்றிருக்கார். இந்தியா முழுக்க எங்கெல்லாம் போயிருக்காரு, எந்த போராட்டம் பண்ணியிருக்கு, எந்த பீகர் இவர் போராட்டி எவ்வளவு பீகர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது வந்து எல்லாரும் சிறப்பம்சம் பெற்றவர் ஆனந்த். ஆனா தமிழ்நாட்டில இருந்து 76, 75 அப்புறம் டெல்லி போறப்ப கூட தமிழ்நாட்டில் சொன்னாங்க உள்ளூர் மாடு வேலை போகாது மத்தியில் போய் என்ன செய்ய போறாங்க, இவங்களுக்கு கட்சி தொண்டர்கள் எத்தனை பேரு அப்படின்னு சொல்றப்போதான் ஐயா சொல்றாரு மக்கள் எண்ணிக்கை பொறுத்தால கொள்கையில என்ன சரக்கு இருக்குன்றது முக்கியம். நாம் கொண்டு போய் போகணும்னு சொன்னாரு. அதே போல டெல்லியில வந்து எல்லா மந்திரிகளையும் அமைச்சர்கள் எல்லாரையும் பார்த்தாரு. அவருடைய பலனா இன்றையளவும் பிற்படுத்தப்பட்டுள்ள மத்தியத்தில் 27% கொண்டு வரப்பட்ட காரணமா இருந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு ஒரு நெருக்கடி வந்த பிறகு மறுபடியும் ராமச்சந்திரன் அவர் மறுபடியும் அழைக்கப்பட்டு முதலே எம்ஜிஆர் வந்து நிராகரிக்கப்பட்டார். ஆனந்த் இது பேசுனது இதெல்லாம் கொண்டு வர முடியாது. ஒரு நெருக்கடி வந்தவர் பேசப்பட்ட பிறகுதான் பிற்படுத்தப்பட்டவர்கள் 50% எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த அளவுக்கு இந்தியா முழுக்க மிக பார்க்கப்பட பேசப்பட பொருளா செய்தியா ஆணையம் இருக்கிறார் என்றது அதன் பலனளித்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த தலைமையில தான் தொடர்ந்து வழிநடத்தும் இன்னைக்கு இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி பொருளாதார கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறாங்க. இன்னும் திசை திருப்பி ஒரு பக்கம் வேற வழியில குழம்பரமா அவங்க வராங்க. அந்த நீட்டு தேர்வு அதே போல கொண்டு வராங்க. பல்வேறு கோணங்கள்ல வந்தாலும் இது வகுப்புவார்களுக்கும் அவசியம் இருக்கணும். இது இந்தியாவுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கேட்கறாங்க அப்படின்றது இல்லை. எல்லா நாட்டிலையும் சமமான அந்தந்த மக்களோட எண்ணிக்கை இருக்கிற அவங்களுடைய விகிதாச்சார பங்கு என்னவோ அது வழங்கப்பட்டுதான் இருக்கு. இங்க கூடுதலா சாதி ஒரு கல்வி இருக்கிறதுனால அதை தாண்டி இங்க நிலைநடத்துவதற்காக எல்லா வகை போராட்டம் செய்ய வேண்டும். அதற்கு ஆணையத்தையோட புத்தகம், கொள்கை, கோட்பாடு மிக தகவலாக இருக்கும் என்று கூறி அதன் அடிப்படையில் நாம் இனி வகுப்பாறு எழுதுவதை பற்றி அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டு மேலும் அடுத்ததாக தொடர் சில நிமிடங்கள் உரையாற்றுவார். உடல்நலம் குன்றிய நிலையில் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன அவர் தோழர் ஆணையமுத்து சிந்தனையாளர் தொடங்கின காலத்திலிருந்து தோழர் ஆணையமுத்துவுக்கு மிக உறுதுணையாக இருந்த தோழர் அவரை உரையாற்ற பெரியவர்களை, தோழர்களை, அரியலூர் என்றால் ஆசை தங்கிறவர்கள் யாருக்கும் இருக்கும். அதேபோல் அரியலூர் என்றால் அறிஞர் ஆணைமுத்துவை மறக்க முடியாது. இந்த பகுதியிலே அரியலூரில் அவருடைய கொள்கையை பரப்புவதற்கு அரியலூர் ஒரு தனிப்பட்ட இடம். இன்னைக்கு ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு அரியலூரில் நூற்றாண்டு விழா தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதி மட்டுமல்ல, திருச்சி பகுதி மற்ற எங்கெல்லாம் மழை இல்லாமோ அங்கெல்லாம் அவருக்கு ஆணையம் செய்ய
மார்க்சிய பெரியாரிய கொள்கை கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த அறிஞர் ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு தொடக்க நிகழ்வில் நாம் இன்று அவரின் ஆணைமுத்து அவர்களின் இந்த சமூகத்திற்கு வழங்கிய அவர் இந்த சமூகத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட அந்த பணியை மதிப்பிடும் வகையில் நாம் இங்கே ஒன்று கூடி அவரின் பணியை தொடர்வதற்காகவும் அவர் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய அரும் பணியை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் இன்று கூடியிருக்கிறோம். அதை முதல் அமர்வை நாம் சிறப்பாக நடத்தி இரண்டாம் அமர்வு இருக்கிறோம். ஆணைமுத்து அவர்கள் மார்க்சிய பெரியாரிய கொள்கை கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து தன் அமைப்பின் வலிமையையும் தன் தோழர்களின் வலுவையும் கருத்தில் கொண்டு அவர் எடுத்த முயற்சி என்பது வேற்று இயக்கங்களில் இருந்து பார்க்கக்கூடிய தோழர்கள் கூட வியக்கத்தக்க ஒரு நிலையில் தான் இருக்கும். அவரிடத்திலே பெரியார் விட்டு சென்ற சொத்துக்களை அவரிடம் கொடுத்திருந்தால் 10 ஆண்டுகளிலே அதை தீர்ந்திருப்பார் என்று பேசக்கூடிய ஒரு பேச்சும் இருக்கு. ஏனென்றால் அவ்வளவு திட்டம் அவர் வந்திருந்தார், அவ்வளவு பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவரிடம் இருந்தது. ஆனால் மாபேகோவா தோழர்களுடைய ஒத்துழைப்பில் அவர்களுடைய உழைப்பையும் வைத்து அவர் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது மிகப்பெரியது. அவர் பெரியாரை இந்த மண்ணிற்கு இந்த மக்களுக்கு எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்தை ஆணைமுத்து மட்டும்தான் சொன்னார். ஆணைமுத்து என்கின்ற ஒரு அறிஞர் பெரியாருக்கு பிறகு பெரியாரை சரியாக புரிந்து கொள்ளாத ஒருவராக அவர் இருந்திருந்தார் என்றால் இன்று நாம் பெரியாரை ஒரு ஈயமாக விஷமாக பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உண்டு. அவர்தான் பெரியாரை எப்படி ஒரு மார்க்சியம் போல பெரியாரை ஒரு ஈயமாக கொண்டவர், ஒரு ஈயலாக அதை வெளிப்படுத்தினார். அப்போ பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க இதற்கெல்லாம் பாடுபட்டாரோ, எதையெல்லாம் அவர் பேசினாரோ அதில் முக்கியமானதாக ஒன்று இருந்தது வகுப்பு வாரி பிரதித்துவம், இடஒதுக்கீடு. தனித்தமிழ்நாடு கேட்டார், பெண்ணுரிமை கேட்டார், எல்லாம் செய்தார். ஆனால் பெரியார் கொள்கைகளில் இடஒதுக்கீடும் ஒரு கோட்பாடு. அதையும் நாம் சட்டப்படி நமக்கு இடஒதுக்கீடு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகின்ற ஒரு உரிமை, அது சட்டப்படியான உரிமை. அதை நாம் ஏன் வென்றெடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் அவர் எழுப்பி இடஒதுக்கீடை குறைந்தபட்சம் விகிதாச்சார அடிப்படையில் நாம் வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை தான் தோழர் ஆணைமுத்து அவர்கள் தன் வாழ்ந்த காலத்தில் பெரும் பகுதியை அதற்காக செலவழித்தார். சட்டப்படியாக நாம் அதை வென்றெடுக்க முடியும். தனித்தமிழ்நாடு பேசுகிறார்கள், வேற எதையோ பேசுகிறார்கள். ஆனால் நமக்கு சட்டப்படியாக வழங்குகின்ற ஒரு உரிமையை கூட நாம் வென்றெடுக்க முடியவில்லை என்றால் நாம் வாழ்ந்து என்ன பயன் என்று அவர் பேசினார் பலமுறை. அப்ப இந்த சமூகத்தில் காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகமாகவும், கல்வி மறுக்கப்பட்ட சமூகம், உரிமை மறுக்கப்பட்ட சமூகம், சொத்து வைத்துக் கொள்ள மறுக்கப்பட்ட சமூகமாக காலம் காலமாக இருந்த இந்த நாட்டில் வாழ்கின்ற பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமூகமும் பட்டியல் சமூக மக்களுக்குமான உரிமை, கல்வியிலும் வேலையிலும் பெற வேண்டும் என்பது ஒரு அடிப்படை உரிமை. இந்த உரிமையை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்றுதான் இந்தியா முழுவதும் அவர் பாடுபட்டார். இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் அவர் பாடுபட்டார். பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் பீகார் மாநிலத்தில் முதலமைச்சராக இருப்பது கூட அவர் பிரதமர் மோடியை
அரசாங்கம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு அது தேவை பூர்த்தி ஆகிறதா? இந்தியாவிலே பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு 27% ஒன்றிய அரசு வேலையில் நாம் சட்டப்படி வென்றிருக்கிறோம். இது 27% தான் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இந்தியாவில் இருக்கிறோமா? தமிழ்நாட்டில் அது 50ஆக உயர்ந்திருக்கிறோம். இந்த இரண்டுக்கும் நேரடியாக நாம் மார்க்சிய பெரியாரிய தொழில் கட்சியினுடைய சாதனையால் தான் இந்த இரண்டும் நடந்தது என்று நாம் தைரியமாக சொல்லிக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் 50% 31% இருந்ததை 50%ஆக அப்பொழுது இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் உயர்த்தியதற்கும் 27% மண்டல கமிஷன் பரிந்துரைப்படி சட்டப்படி அவர்களுக்கும் நேரடியாக நாம் உரிமை கோரலாம். நாம் தான் அதற்கு அடித்தளமிட்டோம் என்று ஆணைமுத்து சொல்லியிருக்கிறார். அப்ப நாம் 27% என்பது பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான விகிதப்படி குறைவு. ஆனால் இப்பொழுதே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை காலத்துக்கு இடஒதுக்கீடு, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இடஒதுக்கீடை கேட்கிறீர்கள் என்று பேசுகிறார்கள். இந்த நாட்டில் சமூக நீதி எப்பொழுது சமூக நீதி மறுக்கப்படாமல் சமூக நீதி வழங்கப்படுகிறது, அதற்கு இடஒதுக்கீடு தேவை. அப்பதான் சமூக உரிமை அடைய முடியும் என்கின்ற தேவை இருக்கிறது. சமூக இடஒதுக்கீடு மட்டுமே நாட்டில் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வா என்றால் இல்லை. ஆனால் குறைந்தபட்ச உரிமையை மறுக்கின்ற இந்த மக்கள் நாயக போரை நாம் முன்னெடுக்க வேண்டும். பீகாரில் 30% பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு ஆணைமுத்து ஐயா தான் காரணமாக இருந்தார். அப்ப நாம் இப்பொழுது 20% இடஒதுக்கீடு பெறுவதற்கான காரணமாக ஆணைமுத்து இருந்தார். அப்பொழுது நாம் இன்னைக்கு இருக்கிற சூழலில் வகுப்பு வாரி உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு தேவையை, ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற உரிமையும் மறுக்கப்படுகின்ற, இருக்கிற உரிமையும் பறிக்கப்படுகின்ற நிலையில் இருக்கிற இந்த சூழலில் தான் ஆணைமுத்து ஐயா 90களுக்கு முன்பே டெல்லி போயிருந்தார், தமிழ்நாடு முழுக்க சென்றார். 90களுக்கு முன்பு இருந்த வளர்ச்சியும் 90களுக்கு முன்பு இருந்த மக்கள் தொடர்பும் இப்பொழுது ரொம்ப எளிதாக இருக்கு. அப்ப நாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்ற தன்மை பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற 6000 விவசாயிகளாக இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர நாம் விகிதாச்சார அடிப்படையில் 50% மேல் 49 மேல் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்கின்ற தீர்ப்பு என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களின் உரிமையை மறுக்கின்ற தீர்ப்பு. நாம் இவ்வளவு காலமாக ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதை எதிர்த்து நாம் போராடாமல் இருப்பது நமக்கு வெட்கம். பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மக்களும் நமக்கான விகிதாச்சார இடஒதுக்கீடு, விகிதாச்சார பங்கீடு வேண்டும் என்கின்ற ஒரே குரலாக எழுப்ப வேண்டும். அதை ஒன்றுதான் நமக்கு குறைந்தபட்ச சமூக நீதியை நாம் நிலைநாட்டுவதற்கான ஒரு உரிமை போராக இருக்கும். அதை நாம் விரைவாக செய்யணும். நோகாமல் 10% இடஒதுக்கீடு பெற்றார் இடபிள்யூஎஸ். அவர்கள் போராடினார்களா? எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்தார்களா? ஒன்றுமில்லை. இன்னைக்கும் 2008 அப்பொழுது நாடாளுமன்றத்தில் புதுச்சேரி நாராயணசாமி அவர்கள் பிரதம மந்திரியுடைய துணை அலுவலக அமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் 2008 நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணார். பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் எத்தனை சதவீதம் பேர் அரசு வேலையில் இருக்கிறார்கள், உயர் சாதியினர் எத்தனை சதவீதம் பேர் அரசு வேலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை வெளியிட்டார். அது அனைத்து இந்திய ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சமூக பேரணி முன்னணி சார்பில் நாம் வெளியிட்டிருக்கிறோம். கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். 55% மேல இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் வெறும் 5% அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் 5% அளவில் இருக்கின்ற உட்பட்ட பார்ப்பனர், இஸ்லாம், இந்து, இஸ்லாம், புத்தர்கள் சமூகத்தில் இருக்கின்ற உட்பட்ட சமூகத்தில் 55% இடஒதுக்கீடு இருக்கிறாங்க. எவ்வளவு முரண்படுது! ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இப்பொழுது பெரும்பான்மையான பிற்படுத்த சமூக மக்கள்கிட்ட என்ன ஒரு கேடான போக்கு இருக்குன்னா, நம் இடஒதுக்கீடை பட்டியல் சமூக மக்கள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இடஒதுக்கீடை, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய இடஒதுக்கீடை 55% இருக்கின்ற மக்கள் தொகையில் 55% இருக்கின்ற இவர்களுடைய இடப்பங்கீடை வெறும் 5% இருக்கின்ற சிறு கூட்டம் பறித்து. இது நாடாளுமன்றத்தில் 2008 நாராயணசாமி அவர்கள் வெளியிட்டது. இதுவும் குறைந்தபட்சம் அந்த 5% அளவுக்கு என்னன்னா 3ஆம் நிலை 4ஆம்
அதை இன்னும் குறைப்பதற்கான வேலையை செய்கிறார்கள். அரசு துறையை ஒழித்தால் இடஒதுக்கீடு இல்லாமல் செய்திருக்கலாம் என்கின்ற ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஓர் நிலையில் நிற்க வேண்டும். பார்ப்பனர்களின் இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். அதற்கு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். மார்க்சிய பெரியாரிய கட்சியினுடைய துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, பெரியாரியல் பேரறிஞர் தோழர் வே. ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு தொடக்க விழாவும் அவருடைய முதன்மையான செயல்பாடுகளாக விளங்கிய வகுப்பு வாரி உரிமை மற்றும் கூட்டாட்சி கருத்தரங்கம் இதில் காலை முதல் நடைபெற்ற நிகழ்வில் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் புதிய சிந்தனை ஆசிரியருமான வாலாச வல்லவன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் இப்போது உள்ள கூட்டாட்சி தத்துவத்தின் அமர்விற்கு வரவேற்புரை நல்க இருக்கின்ற டெல்லி பாபா அவர்களை அன்புடன் வரவேற்புரையாற்ற அழைக்கின்றேன். அறிவை தடுப்பாரை, மானம் கெடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை யார் மறப்பார் தந்தை பெரியாரை. அப்படிப்பட்ட தந்தை பெரியாரின் கொள்கைகளை இந்தியா மட்டுமின்றி பல தேசங்களில் கொண்டு சேர்த்து விதைத்த பெரியார் கண்ட பேரறிஞர் வே. ஆணைமுத்து ஐயா அவர்களின் நூற்றாண்டு விழாவிலே இந்த கூட்டாட்சி என்னும் கருத்தரங்கிற்கு தலைமையேற்றுள்ள தோழர் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலாளர் துரை சித்தார்த்தன் அவர்களே மற்றும் பெரியாரை பெற்றெடுத்த ஆணைமுத்து என்னும் ஓர் அற்புத வார்த்தையை நமக்கு அறிமுகம் செய்த ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே மற்றும் ஆதி சின்னப்ப தமிழர் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்திய அரசு தமிழர்களை எவ்வாறு பார்க்கிறது? உண்மையான கூட்டாட்சி தன்மையுடன் நடந்து கொள்கிறதா மத்திய ஒன்றிய அரசு? நம் உழைப்பை சுரண்டக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு நமக்கான முழு பங்கை பகிர்கிறதா மத்திய ஒன்றிய அரசு? தலைமை அரசு தன்மையில் நடந்து கொள்ளவில்லை. மத்திய ஒன்றிய அரசு நமக்கு பங்காளிகளாக இல்லாமல் பகையாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை பிரித்து வைத்து மாற்றான்தான் தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் மத்திய ஒன்றிய அரசை கூட்டாட்சி என்னும் தத்துவத்தை கொள்ளையடிக்கும் ஒரு கொள்ளை கும்பலாகத்தான் மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. பெரும் முதலாளிகளின் வேட்டை லாப வேட்டைக்காகத்தான் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. மத்திய ஒன்றிய அரசை வீழ்த்துவோம், நமக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றிடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்பதை ஆங்கில அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறார். தலைமை உரைக்கு பிறகு ஒரு 5 நிமிடம் ஒரு உரையாற்றார். அறிஞர் வே. ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழாவில் தொடக்க விழாவிற்கு தலைமையேற்று இருந்த மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் புதிய சிந்தனையாளர் ஆசிரியருமான வாலாச வல்லவன் அவர்களே, இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் அரியலூர் மாவட்ட செயலாளர் தோழர் தமிழ்களம் இளவரசன் அவர்களே மற்றும் தொடக்க சிறப்புரையாற்றிய தமிழ்நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு
சாஸ்திரி சிவசங்கர் அவர்களே, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ சின்னப்பா அவர்களே, ஐயா ஆணைமுத்து அவர்களின் மூத்த மகள் தமிழ்ச்செல்வி அவர்களே மற்றும் தமிழ்களம் நிறுவனர் அரங்கநாதன் அவர்களே, அதிமுக வெளியீட்டு அணி செயலாளர் வந்தியத்தேவன் அவர்களே, மருத்துவர் சாமா அன்புமணி அவர்களே, மு பாலகுருசாமி அவர்களே, வேலூர் மாவட்ட மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் தோழர் மோசி சங்கர் அவர்களே, நெய்வேலி அறிவழகன் அவர்களே மற்றும் பனித்தமிழ் கொற்றன் அவர்களே, தோழர் ஆணைமுத்து, எங்களுடைய அப்பா காலத்தின் முதல் அவர் எனக்கு ஏறக்குறைய 42 ஆண்டுகள் அவர் ஒரு பாதுகாப்பு அரண் போல அவர் விளங்கினார். என்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ எங்காவது ஒரு தடவை அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் செயல்பாடுகளில் என்னுடைய தந்தையாரின் செயல்பாடுகளும் ஒன்றிணைந்து இருந்த காரணத்தினால் அவர் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் துவக்க போது என்னுடைய சித்தப்பாவை அனுப்பித்தான் அந்த பணிகளை செய்தார்கள். அதுபோலவே மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி என்கின்ற இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக விளங்கியவரும் என்னுடைய தந்தையார் திலைவனம் அவர்கள். ஏனென்றால் திராவிடர் கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போது அதற்கு முன்னே திருச்சி சிந்தனாளர் கழகம் சார்பில் இயங்கிக் கொண்டிருந்தோம். இது நீக்கப்பட்ட பிறகு ஐயா அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்தார்கள். அதில் நம்மளுடைய செயல்பாட்டுக்கு நாம் ஒரு கட்சியாக இயங்கினால் மட்டும்தான் நம்மால் செயல்பட முடியும் என்பதை வலியுறுத்தினார்கள். அவருடைய ஆசிரியராக விளங்கிய வீரானந்தவரன் கணபதி போன்றவர்கள் இவ்வளோ பெரிய சுமையை அவரிடம் வைப்பது சரியாக வருமா என ஐயப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அதற்கு அவரால் முடியும் என்று நம்பிக்கையை கொடுத்து இயக்கத்தையும் கட்சியையும் உருவாக்க காரணமாக இருந்தவர் என்னுடைய தந்தையார் திலைவனம் அவர்கள். அதுதான் இன்று காலையில் நம்மளுடைய சங்கர் அவர்கள் தெரிவித்தது போல ஒரு 10 பேர் தான் அந்த பொதுக்குழுல இருந்தோம். இவர்கள் எப்படி மக்கள் கமிஷனை சாதிக்க முடியும் என்கின்ற ஐயப்பாடு எங்களுக்கு எழுந்தது. எல்லாருக்கும் அப்படிதான் எழும். ஏனென்றால் ஆள்பலம் குறைவாக இருந்தாலும் ஐயாவுடைய செயல்பாடு எப்போதுமே தொலைதூர பார்வையோடு செயல்பட்டவர் அவர். ஏனென்றால் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்பது ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய பணியை தனி சில மனிதர்களை கொண்டு அதை செய்து முடித்தவர் தோழர் ஆணைமுத்து. இதற்கு பெரியாரியவாதிகளே அதற்கு தடையாக இருந்தார்கள். அது 1980 தான் தமிழக அரசின் அன்றைய எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அந்த நூலக ஆணை பெற்று நூலகத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. அதுவரை அதை தோழர் ஆணையத்தின் வீட்டில் பரணையில் அது புழு பூச்சிகளுக்கு இரையான இதுதான் நடந்தது. இதுதான் பெரியார் ஈவேரா சிந்தனைக்கு ஏற்பட்ட கதி. இப்படித்தான் நாம் பெரியாரை இங்கே தமிழ் சமூகத்தில் உள்ள சிந்தனையாளர்களை நாம் வளர்த்து அவர்களுடைய முயற்சிகளை நாம் பின்பற்றுகின்றோம். இருந்தாலும் ஐயா அவர்கள் தொடர்ந்து தான் எடுத்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற தன்மையில் தான் அவர் இந்திய அளவில் வடநாட்டு பயணம் மேற்கொண்டார். நாம் இங்கே மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் ஆவாது என்கின்ற தன்மை அங்கே சென்றார். ஆனால் இங்கே இருந்த முதன்மையான அமைப்புகள் அப்போது என்ன சொல்ற, இங்கேயே உள்ளூரிலே கோழி பிடிக்க முடியாம வெளியூரில் போய் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேலி நகையாடினார்கள். ஆனால் அவர்தான் 1982 வரை மண்டல் கமிஷனை வருவதற்கு பிபிசி மூலமாக அதற்கான நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு காரணமாக இருந்தார்.
கொண்டார். அதற்கு முன் 26/1/1982 குடியரசு நாளை துக்க நாளாக அனுசரிப்போம் என்று நாங்கள் கொடுத்த அறைகூவலின் விளைவாகத்தான் 25/1/1982 கேடி ஜெய்சிங் அவர்கள் ஆணையத்திற்கு தேதி கொடுத்து வந்து பார்க்க சொன்னார். அவரை எங்களிடம் இங்கே இருக்கிற தோழர்களிடம் நீங்கள் அப்படியே போராட்டம் நடத்துங்க, நான் போய் ஜெய்சிங்கை பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார். ஜெய்சிங்கை புரிய வைத்ததன் மூலமாக இந்திய நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில், மக்களவையில் அதற்கான மண்டல் கமிஷனை வெளியிடுவோம் என உறுதியளிக்கப்பட்டது. இவர் சொன்ன பிறகுதான் இந்திரா காந்தி அதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இதன் காரணமாகவே உள்துறை அமைச்சராக இருந்த கேடி ஜெய்சிங் அவர்கள் வேதுமில்லாத குடியரசுத் தலைவர் துறைக்கு அனுப்பப்பட்டார். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்களை காங்கிரஸ் கட்சியில் வைத்திருந்தால் தன்னுடைய பார்ப்பன பணியாக ஆதிக்கத்துக்கு ஆபத்து என்கின்ற தன்மையில் தான் அவர்களுடைய துறையை மாற்றி குடியரசுத் தலைவராக ஆக்கப்பட்டார். தோழர்கள் ஆணையத்தோடு கூட பயணப்பட்ட பல பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் இப்படி தங்களுடைய வாழ்வை இழந்த வரலாறுகள்லாம் எக்கச்சக்கமாக உண்டு. இங்கே கூட உடையாளோட வேலாயுத ஆசிரியர் அவர்கள் பற்றி சொன்னார்கள். எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சொல்வதற்கு மூலகாரணமாக இவர்தான் இருந்தார். இப்படி டிஆர் பாலு பதவியை இழப்பதற்கும் தோழர்கள் ஆணையத்துடைய அந்த பிற்படுத்தப்பட்டவர் மந்திரி சபையில் பிற்படுத்தப்பட்ட கல்விக்கான இடஒதுக்கீடு கேட்கும் போதுதான் இவரை இனிமேல் வைத்திருந்தால் தனக்கு ஆபத்து இருக்கின்ற தன்மையில் அதற்கு பிறகு அவரை எந்த அமைச்சர் பதவியிலும் கொடுக்காமல் அடுத்த யூபிஏ கவர்மெண்ட் வரும்போது அதைதான் செய்து கொண்டிருந்தார். இப்படி ஏராளமான வரலாறு இதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட இடைநிலையில் தான் காட்டுகிறது என்பதை இங்கே சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்தியாவை 80க்கு பிறகு சுதந்திர இந்தியாவை மண்டலுக்கு முன் இந்தியா, மண்டலுக்கு பின் இந்தியா என பிரிந்து என்று பல மாநிலங்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட முதலமைச்சர் ஆனதற்கெல்லாம் தோழருடைய ஆணைக்கு தான் காரணம். கட்சியிலாகவும் வேலையாளர்களுக்கும் இருந்த பிணைப்புகளை மாப்பேற்பவர்களுக்காக நன்கு அறிவார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வகுப்புரிமையில் நாம் ஓரளவுக்கு ஒரு சில மைல்கல்களை தொட்டிருக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய திசை வழி என்பது 2. ஒன்று வகுப்பு வாரை பிரதிநிதித்துவம், அது விகிதாச்சாரமாக 100 விழுக்காடை பங்கீட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற தன்மையில் தான் அந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் கூட்டாட்சி. ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்களின் இறுதி இலக்கு என்பது சுதந்திர தமிழ்நாடு தான். ஆனால் தோழருடைய ஆனந்த் அவர்கள் அதை ஒரு காலகட்டம் வரை தனித்தமிழ்நாடு, சுதந்திர தமிழ்நாடு வேண்டும் என்கெல்லாம் வலியுறுத்தினார். ஆனால் இந்திய சூழல், உலக சூழலை அறிந்து மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி இந்தியாவில் மார்க்சியம் மலர இங்கே தேசிய இன வழிபட்ட ஒருங்கிணைந்த உண்மையான கூட்டாட்சியை ஏற்படுத்துவதுதான் நமக்கு நம்மளுடைய இலக்குகளை வென்றெடுக்க முடியும். அதன் மூலமாகத்தான் இந்தியாவை ஓரளவுக்கு உடைப்பதற்கான வழியை ஏற்படுத்த முடியும் என்கின்ற தன்மையில் ஆணித்தரமாக அதை நம்பினார்கள். ஏனென்றால் 1940 ஜின்னா அவர்களை சந்தித்த பெரியார் அவர்கள் நிர்ணய சபையில் காங்கிரஸோட ஆதிக்கம் இருக்கும் போல இருக்கு. அவர்களோட ஆதிக்கம் வந்து ஒற்றை இந்தியாவை நோக்கி தான் இருக்கின்றது, நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற தன்மையில் தந்தை பெரியார் அவர்கள் ஜின்னாவை பார்த்து பம்பாயில் இந்த வேடுகோடை வைத்தார். அது மட்டுமல்லாமல் 1946 வரை இந்தியாவில் 40 டிசம்பர் 9, 1946 வரை இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதுவதற்காக கூட்டப்பட்ட முதல் அமர்வு தொடங்கி ஏறக்குறைய மவுண்ட் பேட்டன் பிறப்பு 47 ஜூன் மாதம் ஒரு அறிக்கை வெளியிடும் வரை இந்தியாவிற்கான ஒரு குறைந்தபட்ச துறைகளை சார்ந்த ஒன்றிய
பேசப்பட்டது. ஆனால் அது மவுண்ட் பேட்டன் அறிக்கையின்படி இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் பிரிக்கப்படும் என்று சொன்ன உடனேயே அடுத்த 3 மாதங்கள் ஏறக்குறைய 90 நாட்கள் பேசிய இந்தியாவுக்கு வந்து வலுவான மாநிலங்கள் இருக்கும், அவர்கள் ஒருங்கிணைந்த ஒன்றியமாகத்தான் இந்தியா இருக்கும் என்கின்ற தன்மையை மாற்றி இந்தியா வந்து வலுவான மத்திய அரசு வலுக்குன்றிய மாநிலங்கள் இருக்கும் என்கின்ற தன்மையை இந்த பார்ப்பன பணியா கூட்டம் ஆக்கிவிட்டது. இதை பற்றியெல்லாம் நோக்க உரையாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1946 இதை பற்றியெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பேசியிருக்கின்றார். அப்போதெல்லாம் இந்தியாவில் தூதுக்குழு மந்திரிசபை தூதுக்குழு திட்டப்படி அவர்கள் என்ன வைத்திருந்தார்கள் என்றால், இந்தியாவில் நாம் இன்று கேட்கின்றது போல தகவல் தொடர்பு, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை இவை 3 மட்டுமே ஒன்றிய அரசிடம் இருக்கும், மற்ற அதிகாரங்கள் அனைத்தும் மாநிலத்திலே இருக்கும் என அப்போது அவர்கள் பேசினார்கள். ஆனால் இதை மாற்றுகின்ற தன்மையில் பிறகு இதை மாற்றிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, ஐயா ஆனந்த் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மோசடி என்று எழுதி ஒரு நூல் வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால், காந்தி உட்பட, காங்கிரஸ் உட்பட, கம்யூனிஸ்ட் உட்பட என்ன கூறினார்கள் என்றால், வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து அந்த வாக்குரிமையின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் என்கின்ற தன்மைக்கெல்லாம் மாறுபட்ட தன்மையில் 1946 நடைபெற்ற 11 மாநிலங்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வைத்துக் கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. இது எப்படி ஒட்டுமொத்த நாட்டு மக்களை பிரதிநிதிப்படுத்தும்? ஏனென்றால் அன்று வாக்குரிமை சொத்துரிமை செலுத்தி சொத்துரிமை இருப்பவர்கள் மட்டுமே வாக்குப்பொருள் உரிமை பெற்றவர்கள். அப்படி என்றால் அவர்கள் 14% தான் இருந்தார்கள். இவர்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டம் எழுத முடியும்? ஆகவே இது வந்து நமக்கான சட்டமாக இருக்காது என தந்தை பெரியார் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதற்கு ஏதுவான தன்மையில் தேவையான தரவுகளை கொண்டுதான் தோழமை ஆணையிட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மோசடி என்பதை எழுதினார்கள். அது மட்டுமல்லாமல் நமக்கு பாகிஸ்தான் பிரிந்தது ஒரு பிரச்சனை என்றால் அது வந்து திட்டமிட்டே பிரிக்கப்பட்டது. ஏனென்றால் அன்றைக்கு நிர்ணய சபையில் 292 உறுப்பினர்களில் 73 பேர் முஸ்லிம் லீக்கை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அனைவரையும் நிர்ணய சபையை புறக்கணித்ததன் விளைவாக இது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் தான் அரசியல் நிர்ணய சபை, அரசியல் நிர்ணய சபை தான் காங்கிரஸ் என்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆகவே தான் ஜின்னா அவர்கள் என்ன சொன்னார் என்றால், செய்து முடிக்கப்பட்ட ஒரு செயலுக்கு ஒன்றின் அங்கமாக நான் இருக்க விரும்பவில்லை என்று ஜின்னா அவர்கள் இதைத்தான் பதிவு செய்திருக்கிறார். ஏதோ பாகிஸ்தான் ஜின்னாவின் விருப்பப்படி பிரிக்கப்பட்டது என இங்கே இருக்கின்ற இந்திய ஆளும் வர்க்கம் தன்னுடைய வரலாறு எழுதி கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் கேட்டது முழுக்க மாகாணங்களுக்கு சுயநிர்ணய உரிமை, தன்னாட்சி வேண்டும், தன்னுரிமை வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் வைத்தார்கள். ஆனால் எந்த ஒரு திட்டத்தையும் காங்கிரஸோ பார்ப்பன ஆளும் வர்க்கமோ ஏற்றுக்கொள்ளாத தன்மையில் தான் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த நாடு போதும் என்கின்ற தன்மையில் தான் நாட்டு பிரிவினை அவர்கள் தள்ளியது. முதலில் ராஜாஜியாரை அதை நோக்கி தள்ளிவிட்டார். அதை காங்கிரஸ்காரர்கள் கையை பிடித்துக் கொண்டு அந்த வழியில் சென்றார். இதெல்லாம் நமக்கான வரலாறாக இருக்கின்றது. இந்த தன்மையில் நாம் இன்று உள்ள ஒன்றிய அரசை எதிர்த்து இப்போது இருக்கின்ற அரசு எல்லா விதத்திலையும் ஒரு ஒற்றையாட்சி பார்ப்பன பணியா பாசிச ஆட்சியாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் விளைவாகத்தான் நம் கண்ணுக்கு எதிராகவே 2019 இதே ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் 3 இதாக பிரிக்கப்பட்டது. இவையெல்லாம் ஜம்மு காஷ்மீருக்கு என்று இந்தியா 370 சட்டப்பிரிவின்படி உரிமைகள் வழங்கப்பட்டிருக்க அதையெல்லாம் காலில் போட்டு மிதித்து
நேற்றைய காங்கிரசும் அவர்களுக்கான உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்தது. அதன் பிறகு வந்த இப்போது உள்ள பாஜக ஆட்சி அதை சுக்குநூறாக உடைத்து 370க்கும் அவர்களுக்கான உரிமைகளை எல்லா உரிமைகளும் பறித்தது. இதன் விளைவாக நாம் பல நாட்களாக நமக்கு அதை ஒரு உதாரணமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட உரிமை கூட நமக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் காஷ்மீர் உரிமையை பறிக்கின்ற வகையில் தான் இந்திய அரசியல் சட்டம் உள்ளது. அதற்கான வழிவகைகளை இந்திய அரசியல் சட்டம் இருப்பதால் தான் அதை அவர்களால் செய்ய முடிந்தது என்பதை நாம் அந்த பழைய நிர்ணய சபையில் இப்போது உள்ள இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் உள்ள சரத்துக்களை அதற்கு சாட்சியாக உள்ளது. ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு ஒரு மோசடியான சட்டம் தான். அதனால் ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சில உரிமைகளை நம்மால் பெற முடிந்தது என்றாலும் அது முழுக்க மக்கள் விரோத வெகு மக்கள் விரோத ஒரு சட்டமாகத்தான் இருக்கின்றது என்பதை இங்கே உள்ள இந்திய தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளும் வெகு மக்கள் அமைப்புகளும் தனித்தமிழ்நாட்டில் கோரிக்கையை வைக்கின்ற அமைப்புகளும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு தோழரை ஆணையிட்டு அவர்கள் எப்படி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் ஒவ்வொரு 100 விழுக்காடு இடங்களையும் விகிதாச்சாரம் பிரிக்க வேண்டும் என்கின்ற நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அதுபோலவே நமக்கு தமிழ் மாநிலத்திற்கு தமிழ் தேசத்துக்கு தன்னுரிமை வேண்டும், தன்னுரிமை மாநிலத்துக்கு கூட்டாட்சி வேண்டுகின்ற என்கின்ற மண்ணையில் எங்களுடைய வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மார்க்சிய பெரியாரிய பொதுவுடன் கட்சி 2013 ஒரு ஆவணம் வெளியிட்டார். அந்த ஆவணத்தின்படி உண்மையான சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டாட்சி குடியரசாக இந்தியாவை மறுகட்டமைப்பு செய்வோம் என்று வேண்டுகோள் வைத்து அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விவரங்கள் எல்லா தேசிய மொழிகளும் இந்திய அரசு ஆட்சி மொழியில் ஆக்க வேண்டும் என்றும் நடுவண் அரசு பணியாளர் தீர்மானத்தை அகற்ற வேண்டும் எனவும் இரட்டை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் ஒன்று இந்திய ஒவ்வொருவரும் அந்தந்த மாநிலத்தில் குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும், அதோடு கூட இந்திய கூட்டாட்சியின் குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி தேசிய கொடி இருக்க வேண்டும் எனவும் மாநில கூட்டாட்சியையும் இந்திய அரசு 3 துறைகளை மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனைய அனைத்து துறைகளையும் மாநிலங்களிலே வழங்கப்பட வேண்டும். இந்த 3 துறைக்கான நிர்வாக செலவுக்கு மாநிலங்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உண்மையான சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசை நாம் அனைவரும் அமைக்க வேண்டும். அது மட்டுமே உள்ள இந்த கட்டமைப்பை ஓரளவுக்கு வலுக்குன்ற செய்யும் என்பதை தெரிவித்து இந்த மாநாட்டின் தீர்மானமாக இந்தியாவை உண்மையான கூட்டாட்சி குடியரசாக மறுகட்டமைப்பு செய்வோம் என்பதை தீர்மானமாக இங்கே வடித்திருக்கின்றோம். அன்பார்ந்த தோழர்களே, 11/8/2024 அன்று அரியலூரில் நடைபெற்ற இந்த நூற்றாண்டு விழாவில் நிறைவேறப்பட இருக்கின்ற தீர்மானம் இந்தியாவை உண்மையான கூட்டாட்சி குடியரசாக மறுகட்டமைப்பு செய்வோம். இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என அரசமைப்பு சட்டத்தின் தொடக்கத்திலேயே விளம்பப்பட்டுள்ளதால் இந்தியா ஒரு கூட்டாட்சி என்றே பொருள்படும். ஆனால் கடந்த 75 ஆண்டுகால நடப்பில் ஒன்றிய அரசு என்பது ஒற்றை ஆட்சி போலத்தான் இயங்கி வருகிறது. மாநில அரசுகள் தன்னாட்சியின்றி பெயரளவுக்கே இயங்கி கொண்டுள்ளன. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 7ஆம் அட்டவணையின் கீழ் ஒன்றிய அதிகார பட்டியலில் 97 பொருட்கள் உள்ளன. மாநிலங்களின் அதிகார பட்டியலில் 61 பொருட்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. 3ஆவதாக உள்ள பொது அதிகார
பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த பொதுப்பட்டியலில் உள்ள பொருட்கள் குறித்து மாநிலங்கள் சட்டம் இயற்றினால் அதற்கு மாற்றாக ஒன்றியம் மற்றொரு சட்டம் இயற்றினால் மாநிலங்கள் இயற்றும் சட்டம் செல்லாதாக ஆக்கப்படுகிறது. எனவே இந்த பட்டியலில் உள்ள பொருட்களும் நடைமுறையில் ஒன்றிய அதிகார பட்டியலாக கருதிட வேண்டும். அதாவது ஒன்றிய பட்டியலில் உள்ள 97 பொருட்களுடன் இந்த பொதுப்பட்டியலில் உள்ள 52 பொருட்களும் சேர்த்து 149 பொருட்கள் பற்றி சட்டம் இயற்றி செயல்படுத்தும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கும் வெறும் 61 பொருட்களே மாநில அரசுகளுக்கு என்பது கூட்டாட்சி என்பதை பொருளற்றதாக்கி உள்ளது. எனவே ஒன்றிய அரசின் அதிகார பட்டியல் மாநில அதிகார பட்டியல் என 2 மட்டுமே இடம்பெறும் வகையில் அரசமைப்பு சட்டம் மாற்றப்பட வேண்டும். பொதுப்பட்டியலில் உள்ள அனைத்து பொருட்களும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். ஒன்றிய அரசின் அதிகார பட்டியலின் கீழ் பொது பாதுகாப்பு, பொது நாணயம், செய்தி தொடர்பு ஆகிய 3 அதிகாரம் மட்டுமே இருக்கும். இவை அன்றி எஞ்சிய அனைத்து அதிகாரங்கள் என்பவை மாநிலங்களுக்கே இருக்க வேண்டும். அனைத்து தேசிய இனங்களின் மொழிகளும் இந்திய கூட்டரசின் அலுவல் மொழி ஆக்கப்பட வேண்டும். மாநிலம் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்கள் உள்ள அலுவலகம் அந்தந்த மாநில மொழியை ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். மாநில தன்னாட்சி என்பதை மொழியாக கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் உள்ள மற்ற மாநில கட்சிகளை ஒருங்கிணைந்து அனைத்து இந்திய அளவில் மேற்கொண்ட மாற்றத்தினை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என இக்கருத்தரங்கம் வேண்டுகோள் விடுக்கிறது. உண்மையான கூட்டாட்சியை விரும்பும் மற்ற இயக்கங்களும் இதனை முதன்மை பொருளாக கொண்டு வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறு தோழமையுடன் வேண்டுகிறது. தொடர்பை ஆணைமுத்து வகுப்புவாரி விகிதாச்சார இடப்பங்கீடு மற்றும் உண்மையான கூட்டாட்சி ஆகிய இரண்டையும் முதன்மைப்படுத்தி 40 ஆண்டுகளுக்கு மேல் அரும்பாடுபட்டார். அவரது நூற்றாண்டில் இந்தியாவை உண்மையான கூட்டாட்சி குடியரசாக மறுக்குவ கட்டமைப்பு செய்வோம் என உறுதியேற்போம். இதை உங்கள் கரவொலி மூலம் இந்த தீர்மானத்தை ஏற்படுத்துமாறு கேட்கிறது. இப்போது இன்னொரு புனிதப்படுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் புனிதப்படுத்தல் நடக்குதோ அங்கெல்லாம் பெருமை பேசப்படும். தமிழ் பெருமை, ஜாதி பெருமை, இனப்பெருமை பேசப்படும். எங்கெல்லாம் பெருமை பேசப்படுதோ அங்கெல்லாம் சனாதனம் இருக்கும். எங்கெல்லாம் சனாதனம் இருக்கோ அங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கும். எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கோ அங்கே சுயமரியாதை இருக்காது. சுயமரியாதை இல்லாத இடத்துல நிச்சயமா பெரியார் தேவை. இப்போ நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு அதிகாரம் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பாடுபட்டாங்களே தவிர பெரியார் மட்டும்தான் சுயமரியாதை இல்லாத மக்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதே ஆபத்து அப்படின்னு சொன்ன ஒரு சமூகத்தை சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இப்ப அதிகாரம் நிச்சயமா விளிம்புநிலை மக்கள் நான் சொல்றது பெண்களுக்கும் அதிகாரம் தேவைதான். ஆனா எது முதல்ல வரணும்னா சுயமரியாதை தான் முதல்ல வரணும். இப்ப சுயமரியாதை இல்லாம அதிகாரத்துல இருந்தா என்ன ஆகும்? நான் பெயர்கள் குறிப்பிட விரும்பல, பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க இருக்கிற இடத்த அவங்க நகர்ந்த பிறகு கழுவி விட்ட பிறகு கூட அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அந்த அதிகாரத்துல ஒரு டம்மி பீஸா இருக்கிறது தான் நடக்கும். இப்ப பெண்களையும் நான் சொல்றேன், அரசியல் அதிகாரத்தை மட்டும் சொல்லல. இப்ப இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு துறையிலையும் அதிகாரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு சுய சிந்தனையோட இருக்காங்க, அவங்களை இயக்கிறது அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆண்கள் தான். ஸோ அவங்களுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறது, அவங்க சிந்தனையை கட்டுப்படுத்துறது அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள். ஸோ பெண்களுக்கு சுயமரியாதை இல்லாமல், பெண்களுக்கு சுய சிந்தனை இல்லாமல் அவங்களுக்கு அதிகாரமும் அவங்களுக்கு ஒரு துறையில் முதலிடமும் கொடுப்பது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். ஸோ சுயமரியாதையின் முக்கியத்துவத்தை தான் நான் இன்னைக்கு ஒரு கருத்தாக முன்வைக்கிறதுக்கு தான் நான் விரும்பினேன். இப்போ ஆணைமுத்து ஐயாவோட பெரியாரியல் புத்தகத்தை நான் ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்க்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பெண் ஏன் அடிமையானாலுக்கு 5 மொழிபெயர்ப்புகள் இருக்கு ஆங்கிலத்தில். பெண் ஏன் அடிமையானால்
அதுக்கும் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பெண் ஏன் அடிமையானால் அப்படின்றதுக்கு சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு why Eve became enslaved. பெண் Eve சிங்குலர், became ஏன் அடிமையானால், அதாவது அவள் அடிமைத்தனத்துக்கு அவளும் ஒரு காரணி. இதை வந்து யார் சொன்னதுன்னா பெரியார் தான் கொடுத்துருக்காரு. அந்த தலைப்பை, ஆங்கில தலைப்பை பெரியார் தான் கொடுத்துருக்காரு. ஸோ சரியான மொழிபெயர்ப்புன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இது நம் நாட்டுக்கு மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கும் போகும்போது அது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. இப்போ நான் எப்போதுமே என் நேர்கிட்ட சொல்லுவேன், இப்போ நானும் என் தம்பி அவ்வளோ நல்லா படிக்க மாட்டேன், நான் ரொம்ப நல்லா படிப்பேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்பா எப்போதுமே எவ்ரிடே எங்கள் தம்பியை வந்து விரட்டிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு மேத்ஸ் பண்ணியா, சம் பண்ணியா, மனப்பாடம் பண்ணியா. என்கிட்ட இது வரைக்கும் ஒரு நாள் கூட பாட புத்தகத்தை எடுத்து படின்னு சொல்லலை. ஆனால் யாருக்கு அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும்? எனக்கு தான் நிச்சயமாக அந்த அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா என் மேலே வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை அந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் வந்து தோழர் பாலசவலன் ஒரு நாள் கூட நீங்கள் இந்த மொழிபெயர்ப்பை பண்ணிட்டீங்களா, சரியா போகுதா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்டதில்லை. ஸோ அதனால் என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் உண்மையாக சரியான முறையில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்றத விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி இந்த இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீட்டில் இருக்கும் குருகுல நிர்வாகி பேராசிரியர் புகழேந்தி அவர்கள் இந்த மாநாட்டை சிறப்புற நடத்தியவர்களை சிறப்பிக்க விரும்புகிறார். அந்த வகையில் அவர் சிலருக்கு பொன்னாடை அணிவிக்க இருக்கிறார்கள். பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கு, இந்த மாநாட்டை நன்றாக ஒருங்கிணைத்து நடத்திய அரியலூர் மாவட்ட செயலாளர் தோழர் இளவரசன் அவர்களுக்கு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் துரை சித்தார்த்தன் அவர்களுக்கு, தலைமை குழு உறுப்பினர் தோழர் குப்பன் அவர்களுக்கு, பாலாசா வல்லவன் ஆகிய எனக்கு, பரவாயில்ல தோழர் முகிலன் அவர்களுக்கு, தோழர் ஆசி சின்னப்பா அவர்களுக்கு, ஐயா சின்னப்பா அவர்களும் நானும் அடிக்கடி சந்திச்சு கொள்ளோடும் புழல் சிறைச்சாலை தான். நல்லா படித்து வருவார்கள். அங்கே தான் இன்னும் கருத்து சுதந்திரமாக பேசுவார்கள். அதுபோல் நிறைய தோழர்கள் உண்டு. நான் பல பேரை அங்கே சந்திக்கக்கூடிய பெரும் தலைவர்களெல்லாம் சிறைச்சாலை தான் சந்திக்கின்றோம். அதுபோல் மண்ணுரிமைக்காக, தன்னுரிமைக்காக, நல்ல வாழ்நாளும் நல்ல போராளியாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பணியை சாதாரண ஆசிரியர் பணிக்கு கூட சமமில்லை என்று தூக்கி உதறி தள்ளிவிட்டு இந்த மண்ணுரிமைக்காக போராடக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை ஐயா நம்முடைய வெற்றி ராமர், ஜெயராமன் என்று சொன்னால் வெற்றி ராமர் என்பதற்காக அவரை இந்த மேடையிலே பெருமைப்படுத்தி
அழைக்கின்றோம். மகிழ்ச்சியுடைய எப்போது வந்தாலும் சிறைச்சாலைக்கு உங்கள் போராட்டம் மூலம் நீங்கள் வர வேண்டும். அங்கே இருகாரங்களுக்கு நாங்கள் வரவேற்போம் என்று இளைஞர்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த செய்தியை வடிவேல்பாடல்ல பெரியாரியல் அறிஞர் தோழர் ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழா தொடக்க விழாவிற்கு முற்பகல் நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்றுள்ள அமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் வாலாசா வல்லவன் அவர்களுக்கும், பிற்பகல் வகுப்புரிமை நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்றுள்ள சி நடராசன் அவர்களுக்கும், அடுத்து கூட்டாட்சி தத்துவம் தலைப்பில் தலைமை பொறுப்பேற்றுள்ள எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரை சித்தார்த்தன் அவர்களுக்கும், தொடக்க சிறப்பு உரை ஆற்றி வருகை தந்து சென்றுள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும், அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து முற்பகல் நிகழ்விலே சிறப்புரை ஆற்றி சென்ற தோழர் மத்தியத்தேவன், பாலகுருசாமி, தோழர் அறிவழகன், மருத்துவர் தனித்தமிழ் முஸ்லான் அவர்களுக்கும், ஐயாவுடைய குடும்பத்தோடு சேர்ந்த தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும், முகுந்தன் அவர்களுக்கும், மருத்துவர் அந்தோணி அவர்களுக்கும், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓசி சங்கர், பேராசிரியர் கோவி புகழேந்தி அவர்களுக்கும், அடுத்து நிகழ்விலே வரவரத்துறை ஆற்றிய பகுத்தறிவாளன், அதே நிகழ்வில் சிறப்புரை ஆற்றிய சா முப்பன், தலைமை குழு உறுப்பினர் மேலர் உறுப்பினர் அம்பேத்கரிய நூலை வெகு மக்களுக்கு பரப்பிய எங்களது வழிகாட்டி தோழர் முகிலன் அவர்களுக்கும், கூட்டாட்சி தத்துவத்தில் நீண்ட நெடிய ஒரு தத்துவத்தை சிறப்புரை ஆற்றிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கும், சின்னப்பா தமிழர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு மண்டபம் தந்து வழங்கிய மண்டப உரிமையாளர், காலை உணவு மதிய உணவு வழங்கிய தோழர்களுக்கும், ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த உரிமையாளர்களுக்கும், குடிநீர் வசதி, புகைப்பட கலைஞர், நேரலை ஒளிபரப்பக்கூடிய யூடியூப் சேனல் சேர்ந்த தோழர்களுக்கும், அரங்கத்திற்கு துப்புரவு பணி செய்யக்கூடிய தோழர்களுக்கும், அனுமதி அந்த காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு அனைத்து மாவட்டத்திலிருந்து சிறப்பித்த வருகின்ற தோழமை அமைப்புகள் மற்றும் எங்கள் கட்சி சார்ந்த மாவட்டத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் 2006 முதல் ஐயாவிடம் அறிமுகப்படுத்தப்பட்டேன். என்னுடைய பள்ளி ஆசிரியர், குறிப்பாக வகுப்பு ஆசிரியர், எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த தோழர் துலைவனம் அவர்களும், அவருடைய முதல்வர் துறை சித்தார்த்தன் அவர்களும் ஐயாவிடம் அறிமுகப்படுத்தப்பட்டேன். முதலாக சென்னையிலே சேப்பாக்கத்திலே ஐயாவுடைய கட்டுரை பணிகளுக்கு மற்றும் அதை அஞ்சல் வழி அனுப்புவதற்கு என்னுடைய ஆசிரியர் அவர்கள் என்னை அழைப்பார்கள். அங்கு அழைக்கும் பொழுது ஐயா வந்து பார்க்கும் பொழுது அவரை நான் பார்த்து நிகழ்ச்சி நான் வேறு ஒரு கட்சியில் இருந்தாலும் ஐயாவுடைய ஒரு எளிமையும் ஒரு பண்பாட்டை நான் ஈடுபட்டேன். எனக்கு ஐயா எடுத்து சொல்லக்கூடிய பணிகளை நாமும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய ஒரு நோக்கத்தில் ஐயா எடுத்து சென்ற